வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம ஒரு பொண்ணுகிட்ட நம்ம எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டே காட்டாமல் அதுவே நம்மள்ட்ட வரணும்னா எப்படி வரும்? நம்மளும் கொஞ்சம் பாசமாக இருக்கனால அப்போ தான் அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த என் கையில் இருக்க இந்த பிஸ்னஸ் லா புக் வந்து இந்த சப்ஜெக்டை பார்த்து பயப்படாத ஆளுங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மித்து இருக்குது, எல்லார்ட்டும் வந்து பிஸ்னஸ் லாஸில் பாஸ் ஆனாலே போதும், மித்த சப்ஜெக்டில் வந்து அக்ரி கிடைத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவர் உண்மையாக சொல்லலாம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் லா அப்படின்றது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். இதை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா, CA Jan 25 நான் வந்து என்னோட CA ஃபவுண்டேஷன் எழுதியிருந்தேன். சக்ஸஸ்ஃபுல்லி நான் பாஸும் ஆகிட்டேன். நான் எழுதின 4 பேப்பரில் எனக்கு ஹையஸ்ட் மார்க் அந்த பேப்பர் வந்து 60 மார்க் வந்து லாலேருந்து வந்துச்சு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படின்னா வந்து நான் 3ல் வந்து நிறைய மார்க் வந்துடும், ஆனால் லாவில் பாஸ் ஆலே போதும் 40 மார்க் வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நான் அந்த 40லேருந்து 20 மார்க் எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாக வாங்கியிருக்கேன். நான் என்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து மற்றவங்களோட கொஞ்சம் ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டதுனால, எஃபர்ட் இல்லைன்னா மாறி ஏதோ நான் பண்ணதுனால தான் எனக்கு வந்து 60 மார்க் அப்படின்றது வந்து வந்துச்சு. அது வந்து ஈஸியான மார்க் கிடையாது. லா படிக்கிற இந்த CA ஃபவுண்டேஷனில் லா படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் 60 அது எவ்வளோ பெரிய மார்க் அப்படின்னு. ஸோ நான் ஒரு 5 விஷயம் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த வர மேலேயோ செப்டம்பர் அட்டம்ப்டில் நீங்கள் வந்து ஈஸியாக 50 மார்க் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, லா படிக்கிறவங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு அங்கேயே அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அதுவும் உண்மை, கரெக்டாக தான் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து ஒரு 30 மார்க்கு, சேல்ஸ் ஆஃப் குட்ல வந்து ஒரு 15-20 மார்க் வரும். ஸோ ஒரு மெயின் ஜங்க் வந்து அதில் கவர் ஆகிடுது. பட் உண்மையாக சொல்லப்போனால் அதில் ஒரு இப்போ 9 யூனிட், சேல்ஸ் ஆஃப் குட் ஆக்டில் ஒரு 4 யூனிட் போட்டால் 13 யூனிட் அப்படின்றது பெரிய விஷயம், மலை மாதிரி இருக்கும். அறிவாளினா கொஞ்சோண்டு புத்தி இருக்கிறவங்க கூட அதை விட்டுட்டு மீதி இருக்க அந்த சாப்டர் தான் வந்து குட்டி சாப்டர்ஸ் இல்லைனாலும் கம்பெனி சாப்டர்லாம் கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். ஆனால் கம்பேரிங் டு சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அண்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் வந்து குட்டி சாப்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து 40 மார்க் எடுக்கணுமா, பாஸ் ஆகணுமா, வெறும் 4 சாப்டர் படித்தாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து 20 மார்க் கேட்குறான். செகண்ட் வந்து நம்மளோட நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுலேருந்து 10 மார்க் கேட்குறான். ஸோ இதுலேருந்து 30 மார்க் வருது. நெக்ஸ்ட் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், LLP. ஸோ சாப்டர் 6, 7, 5, 1 இது 4 நீங்கள் படித்தாலே ஈஸியாக 40 மார்க் எடுக்கலாம். இதுலேருந்து 40 மார்க் கேள்வி கேட்பான். எப்படி இருந்தாலும் நீங்கள் 40 எவனும் வாங்க போகிறதில்ல. ஸோ வந்து நம்ம 30ன்னு வச்சுப்போம். பேஸ் நம்ம செட் பண்ணிட்டோம். ஒரு 4 சாப்டர் படித்தாலே பேஸ்க்கு வந்து ஒரு 30 மார்க் கிடையாது. 30 இதுக்கு மேலே நீங்கள் இந்தியன் கான்ட்ராக்டில் எதுவும் படித்து சேல்ஸ் ஆஃப் குட்ல எங்கேயோ தேத்தி, பார்ட்னர்ஷிப் பேங்கில் எங்கேயும் தேத்திங்கன்னா 20 மார்க் தேற்றலாம். இப்படி இதுலேருந்து 50 மார்க் வந்தது. ஸோ ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் சாப்டர் 6, 7, 5, 1. இது வந்து எல்லாருமே சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் இது 4மே வந்து அண்டர் ரேட்டட் சாப்டர்ஸ். இது வந்து நிறைய மார்க் எடுக்கலாம். ஸோ அதிலும் வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்டும் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் பாருங்கள், IRF. இந்த IRF பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோடிபிக்கலாக ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்குது. அதை நீங்கள் அந்த புக்கில் இருக்க மாதிரி படம் தான் மார்க் எழுதுவா. நீங்கள் ஓனாக அதெல்லாம் கிடைக்காது மார்க், இப்போயே சொல்லிட்டேன். புக்கில் இருக்க மாதிரி நீங்கள் அதில் படிச்சிங்கன்னா கேரண்டீடாக 5லேருந்து 6 மார்க் வாங்கலாம். ஸோ ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் தீஸ் சாப்டர்ஸ். செகண்ட் திங், சால்வ் ஆஸ் மெனி கொஷின்ஸ் பாசிபிள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன். என்னதுன்னா, நான் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து ஃபுல்லாக படிச்சிருவேன். அந்த லா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ப்ரொவிஷன் படிக்கும்போது புரியும், ஏதோ பண்ணுவேன். பட் அதனால் கொஷின் வரும்போது ICA கேட்குற லா கொஷின் பேப்பர் பார்த்து ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது அதனால் சால்வே பண்ண முடியல. இது எந்த ப்ரொவிஷன் வந்து ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், எனக்கு இதனாலேயே பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து நான் வெறுத்துட்டேன். என்னால் அது படிக்கவே முடியல. எவ்வளோ படித்தாலும் நான் மார்க்கே வர மாட்டேங்குது, தேற்றவே முடியல அப்படின்னு ஒரு மனசு உறுத்தினே இருந்துச்சு. எனக்கும் ஒரு நாள் ஜுரத்தில் உட்காந்துருக்கும் போது சும்மா அல்டிமேட் CA அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இந்தி யூடியூப் சேனல். அதில் வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட்லேருந்து கொஷின் சால்வ் பண்ணாங்க. பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கொஷின் சால்வ் பண்ணியிருந்தாங்க. நான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன். இந்த கொஷினில் இந்த ப்ரொவிஷன் தானா அப்படின்னு, லைக் டெத் ஆஃப் தி பார்ட்னர் அப்படின்னு ஒரு செக்ஷன் 35 இருக்கும் பார்ட்னர்ஷிப் ஆக்டில். லயபிலிட்டி ஆஃப் டெத் ஆஃப் த பார்ட்னர், இதில் இப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்து அப்புறம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, பார்ட்னர்ஷிப் ஆக்ட்லேருந்து ஒரு ஸ்டீரியோடிப்பில் ஒரு பல கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அது இந்த ப்ரொவிஷன் தான் இருக்குது, நம்ம இப்படி கூட யோசித்து அப்ளை பண்ணலாமான்னு எனக்கு அந்த ஞான உதயம், அந்த அறிவு வந்து எனக்கு அப்போ தான் உதிச்சிச்சு. ஸோ நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும், திரும்பி ரிவைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நீங்கள் அதிலே நல்லா படிச்சிருவீங்க. ஸோ சால்வ் ஆஸ் மெனி கொஷின் பாசிபிள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் பார்த்தா அந்த ப்ரொவிஷனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். 3வது விஷயம்,
ரைட் அண்ட் ரிவைஸ். ஒரு கொஷின் சால்வ் பண்ணுற போதே வெறும் நம்ம படிச்சுட்டு மட்டும் இருக்கக்கூடாது, சில கொஷின்ஸ்லாம் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா மட்டும்தான் வந்து பேப்பர்லாம் எழுத முடியும். சத்தியமாக நீங்கள் வந்து 50ல் கனவோடு எதிர்பார்க்காதீங்க. நல்லா வாயிலே படிச்சுட்டு போய் எழுத முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு திங் கை வலிக்கும், அதுக்கப்புறம் எழுத முடியாது. நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வீட்டிலே சால்வ் பண்ணுங்கள், கொஷின்ஸ் அப்பப்போ எழுதி பாருங்கள். ஒரு ப்ரொவிஷன் படிக்கிறீங்கன்னா சும்மா ப்ரொவிஷன் எழுதி பாருங்கள், அப்போ தான் வந்து முடியும். அதே மாதிரி ரிவிஷன் நிறைய ரிவைஸ் பண்ணோம். பட் நார்மலாக கம்பெனி சாங்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 பேஜ் இருக்கும். நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஒரு 40 பேஜ் இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் எடுத்தோடனே ஸ்மால் சாப்டர் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப நேரம் ஆகும். பட் நான் கடைசியில் இது எவ்வளோ ரிவைஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த 4 சாப்டரையும் என்னால் 2 மணி நேரத்தில் ரிவைஸ் பண்ண முடியும். அவ்வளோ தடவை வந்து அது கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். அந்த கம்பெனி ஆக்ட் திரும்பி படிச்சு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியாமல் படித்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தேன். கடைசியில் எல்லாமே தெரிஞ்சு படித்தேன். இதுதான் வந்து என்னுடைய ரிவிஷன் பேஸ்ன்னு சொல்லலாம். என்ன தான் படித்தாலும் சரி, ரிவிஷன் பண்ணலன்னா ஊற்றிக்கும், உங்களால் படிக்க முடியாது. ஸோ ஒன்று படிக்கிறீங்கன்னா அப்பப்போ ரிவைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும். 4வது விஷயம், டோன்ட் லீவ் எனி டாபிக். எந்த ஒரு டாப்பிக்குமே இது வராதுன்னு விட்டுறாதீங்க. எல்லாமே படிக்கணும், எல்லா யூனிட்டுமே படிக்கணும். நான் இப்போ என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு 4 சாப்டர் கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு அதை படிங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தானே சொன்னேன் தவிர, இந்தியன் கான்ட்ராக்டும் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆகும் நான் விட்டுருன்னு சொல்லவே இல்லை. அதையும் படிக்கணும். பட் மார்க்கு நீங்கள் எங்கே ஸ்கோர் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு அந்த 4 சாப்டரில் நிறைய டேரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க, அங்கே ஸ்கோர் பண்ணலாம். இந்த இந்தியன் கான்ட்ராக்ட், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லாம் நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கணும். நூக்கன்கான நீங்கள் எல்லா டைமும் படிச்சிங்கன்னா ஓனாகவே எழுதலாம். நீங்கள் ஒன்றுமே படிக்கனாலும் ஓனாக எழுதியாச்சும் 2-3 மார்க் வாங்கலாம். அதனால் டோன்ட் லீவ் எனிதிங். எதில் இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 5, ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ். கையெழுத்து தலையெழுத்துன்னுவாங்களே, அது வந்து லா பேப்பருக்கும் அப்படியே பொருந்தும். நீங்கள் ரொம்ப அழகாக எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப அழகாலாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். ரொம்ப அழகாக எழுதணும்லாம் கிடையாது ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும். நீங்கள் நார்மலாக லெஜிபிளாக, அதாவது கண்ணுக்கு தெரியுது இந்த வார்த்தை தெரியுது அப்படின்னு நீங்கள் எழுதி, உங்களுக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல், அங்கங்கே பண்ணலாம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக், பட் வார்த்தையே தப்பாக எழுதி அப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாவில் 50 எடுக்கிறது ஈஸி கிடையாது. நீங்கள் வெறும் பாஸ் பண்ண மாதிரி தான் யோசிக்கணும். நீங்கள் இந்த 5 விஷயம் நான் சொன்னேன். அதே மாதிரி கீவேர்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். கீவேர்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணணும், கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணணும். கடைசியில் பண்ணிக்கலாம் மட்டும் அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. கடைசியில் அண்டர்லைன் பண்ணிக்கலான்னு அப்போ எழுதுனீங்களா அப்போயே வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஏன்னா கடைசி நேரம் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஆல் பண்ணால் தான் புரியும். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி என்னை விட அதிகம் மார்க் எடுக்கும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் லா வந்து கஷ்டம் மச்சான் அதெல்லாம் முடியாது அப்படின்னாங்களோ அவங்களாம் இந்த வீடியோ காட்டுங்க. ரொம்பவே ஈஸி.